ட்ரம், அதுல இருந்து கசிற திரவம், கதவை தட்டும் ஓனர். ரொம்பவே ஷாக்கிங்கான ஒரு கேஸை இப்போ நம்ம பார்க்க போறோம். பாடி கிடைக்கலனா ஒரு கொலையாளி ஈஸியா தப்பிச்சிட முடியுமா? ரகசியம் உடைய போகுதுன்னு தெரிஞ்சதும் ராகுல் இங்க ஒரு சைக்கலாஜிக்கல் கேம் ஆடுறான். போலீஸ் வந்தா உங்க மானம் தான் போகும்னு மிரட்டி அந்த வீட்டு ஓனரையே இந்த கொடூர ரகசியத்தை மறைக்க அவன் சம்மதம் வச்சுட்டான். நள்ளிரவு காட்டுக்குள்ள அந்த ட்ரம்மை கொண்டு போறாங்க. பானுப்பிரியாவை தடையுமே இல்லாம அழிக்க 3 கொடூரமான விஷயங்களை பண்றாங்க. விடிவதற்குள்ள எரிஞ்ச எலும்புகளை சுத்தி ஆளால அடிச்சு தூள் தூளாக்கி வீசிட்டாங்க. லிட்டரலா அங்க ஒரு சின்ன தடயம் கூட மிஞ்சவே இல்ல. இவ்வளவு கிரிமினல் மூளை அவனுக்கு எப்படி வந்துச்சு தெரியுமா? கிட்டத்தட்ட 1300 கிரைம் பெட்ரோல் எபிசோட்ஸை பார்த்து தான் கத்துக்கிட்டான். நாளாக அவனுக்கு திமிரு அதிகமாயிடுச்சு. கடைசியா யூனிவர்சிட்டியில துப்பாக்கி வித்து ஒரு இல்லீகல் வியாபாரியா அவன் எதிர்பாராம மாட்டிக்கிட்டான். இங்கதான் போலீஸ்க்கு பெரிய தலைவலியே. கார்பஸ் டெலிக்டி, அதாவது பாடி இல்லாம ஒரு கொலையை நிரூபிக்கிறது ரொம்ப கஷ்டம். பாடி இல்லாததால போலீஸ் கிட்ட உண்மையை ஒத்துக்கிட்டாலும் கோர்ட்ல போய் போலீஸ் என்ன அடிச்சு கேஸ் போட்டாங்கன்னு அசால்ட்டா நாடகம் ஆடுறான். ஃபாரன்சிக் டீம் அந்த காட்டையே சல்லடை போட்டு தேடியும் ஒரு சின்ன எலும்பு துண்டு கூட கிடைக்கவே இல்லை. ஆனா அவன் பின்னாடி விட்டுட்டு போன க்ளூஸ் ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கும். இறந்தவங்களோட போனை யூஸ் பண்ணி அவன் பண்ண சைக்காலஜிக்கல் வார்ஃபேர். 2 வருஷமா யாருக்கும் சந்தேகம் வராம இருக்க அந்த ட்ரம் மேல துணி போர்த்தி சாமி படம் வச்சு பக்காவா ஏமாத்திருக்கான். ஆனா அவனோட டிஜிட்டல் ஃபுட் பிரிண்ட் அவனை காட்டி கொடுத்துடுச்சு. பிண வாடைய பிளாஸ்டிக் ட்ரம்ல எப்படி மறைக்கிறதுன்னு கூகுள்ல தேடி பதறி இருக்கான். போலீஸை ஏமாத்த சூப்பரா பிளான் பண்ணவன் ஒரு பேசிக் கெமிஸ்ட்ரியை மறந்துட்டான். பாடி அழுகும் போது உருவான ஆசிட் அந்த ட்ரம் உருக்கிடுச்சு. கேஸ் அடுப்பு பக்கத்துல அந்த ட்ரம்மை வச்சிருந்ததால அந்த வெப்பம் பாடியை சீக்கிரமா அழுக வச்சு திரவம் கசிஞ்சு மொத்தமா மாட்டிக்கிட்டான். நான் எல்லாத்தையும் அழிச்சிட்டேன், இனி என்னை யாருமே தண்டிச்சிட முடியாதுங்கிற ஒரு ஓவர் கான்ஃபிடன்ஸ்ல தான் கோர்ட்ல அப்படி சிரிச்சிருக்கான். இப்போ அந்த ரூம்ல கிடைச்ச சின்ன டிஎன்ஏ தடயமும் ஹவுஸ் ஓனரோட சாட்சியமும் மட்டும்தான் போலீஸ்க்கு இருக்கிற கடைசி நம்பிக்கை. ஃபைனலா இங்க ஒரு பெரிய கேள்வி வருது. தடயங்களை அழிச்சிட்டா சட்டத்தோட ஓட்டைகளை வச்சு ஒரு கொலையாளியால ஈஸியா தப்பிச்சிட முடியுமா?